அனைவருக்கும் வணக்கங்க. நம்ம ரெசிபி சேனல்ல நீ செய்யப்பட்ட டிசைன் பாத்தீங்கன்னா நம்ம சுவையான சிக்கன் பக்கோடா செய்ய போறோங்க. இப்போ சிக்கன் பக்கோடா செய்யறதுக்கு நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் பார்க்காம இருந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணிருங்க, மறக்காம கமெண்ட் பண்ணிருங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ள போலாம். இப்போ பாருங்க நம்ம வீட்லயே சிம்பிளா வந்து சிக்கன் பக்கோடா செய்ய போறோங்க. சிக்கன் பக்கோடா செய்யறதுக்கு வந்து சிக்கன் வந்து கட் பண்ணி எடுத்து வச்சிருக்குங்க, அதை ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து இதோட போனோட தான் வந்து சிக்கன் கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கிறேங்க. இப்போ நம்ம சிக்கன் எல்லாமே வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ சிக்கன் ஆட் பண்ணியாச்சுங்க. இப்போ சிக்கனுக்கு தேவையான மசாலா எல்லாம் வந்து ஆட் பண்ணி எடுத்துக்கலாம். சிக்கன் வந்து 1 kg எடுத்துருக்கிறேன். அதனால வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து 4 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து காஷ்மீரி மிளகாய் தூள் கலருக்காக தான். இது வந்துட்டு ஒரு 3 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாங்க. தனி மிளகாய் தூள் 4 ஸ்பூன் போட்டுக்கலாங்க. தூளுக்கு 1/2 ஸ்பூன் போட்டுக்கலாங்க. கார்ன்ஃப்ளவர் மாவு பெரிய ஸ்பூன் 1 ஸ்பூன் போட்டுக்கலாங்க. அரிசி மாவு பெரிய ஸ்பூன் 1 ஸ்பூன் போட்டுக்கலாங்க. மைதா மாவு பெரிய ஸ்பூன் 1 ஸ்பூன் போட்டுக்கலாங்க. நல்ல பெரிய லெமனா வந்துட்டு ஒரு லெமன் வந்து புழிஞ்சு விட்டுக்கலாங்க. இப்போ இது எல்லாம் நல்லா வந்து கலந்து விட்டுக்கலாங்க. சிக்கன் வந்து நல்லா மசாலாவோட நல்லா பரட்டி எடுத்துக்கலாம். நம்ம எவ்வளவு நல்லா வந்து சிக்கனோட நல்லா பரட்டி எடுக்கணுமோ அந்த அளவுக்கு நல்லா டேஸ்டா இருக்கும். நம்ம வந்து லெமன் ஜூஸ் விட்டுருக்குறோம், அந்த தண்ணி போதும், தண்ணி எதுவும் ஆட் பண்ணிட வேண்டாம். இந்த மாதிரி நல்லா கலந்துட்டு இருக்கும்போது வந்துட்டு 1 டீஸ்பூன் அளவுக்கு வந்துட்டு எண்ணெய் விட்டுக்கலாங்க. எண்ணெய் விட்டு நல்லா பேசஞ்சு விட்டுக்கலாம். இந்த மாதிரி வந்து சிக்கன் வந்து எல்லா பக்கம் மசாலா வந்து படுற மாதிரி பரட்டிக்கணும். மசாலா நல்லா வந்து பரட்டி எடுத்து வச்சுங்க. இந்த ஸ்டேஜில் வந்து கஸ்தூரி மேத்தி கொஞ்சம் எடுத்து வச்சுருக்குறேங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு 1/2 ஸ்பூன் இருக்கும். இது வந்து நல்லா வந்து போட்டு பரட்டி விட்டுக்கலாம். இது நல்லா வாசனையாக இருக்கும். இல்லாதவங்க அது வந்து ஸ்கிப் பண்ணிக்கலாம். இது நல்லா பரட்டியாச்சுங்க. இது பரட்டிட்டு நல்லா 1/2 மணி நேரம் ஊற வச்சிடலாங்க. ஊறினாதான் நல்லா வந்து டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பாருங்க நம்ம நல்லா ஊறிடுச்சுங்க. இப்போ நம்ம வந்து ஆயில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஆயில் நல்லா ஹீட் பண்ணி வச்சுருக்குங்க. இப்போ நம்ம வந்து சிக்கனை வந்து கலந்து விட்டுட்டு ஒவ்வொரு பீஸும் எடுத்து நம்ம ஆயிலில் போட்டுக்கலாம். இப்போ நம்ம அப்படியே பிடிச்சி விட்டுருலாங்க. அப்படி நீங்கள் எல்லா பக்கமும் இப்போ அது நல்லா வந்து ஃப்ரை ஆயிடுச்சுங்க. அப்புறம் நம்ம எடுத்துக்கலாம். மீதி இருக்கிற சிக்கன் வந்து போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாங்க. அப்புறம் தூக்கி போட்டுக்கலாங்க. பாருங்க நம்ம நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. நம்ம ஃப்ரை எடுத்துக்கலாம். இப்போ பாருங்க நமக்கு சுவையான மொறு சிக்கன் பக்கோடா வந்து ரெடி ஆயிடுச்சுங்க. இதே மாதிரி வீட்டுல வந்து மறக்காம செஞ்சு பாருங்க. செஞ்சு பார்த்து டேஸ்ட் எப்படி மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க.